இன்னைக்கு நம்ம மூன் குக்கிங்ல ஒரு சூப்பரான சண்டே ஸ்பெஷல் மெனு தான் பார்க்க போறோம். என்ன மெனுன்னு பார்க்கலாமா? நல்ல உதிரியான பாஸ்மதி அரிசி சிக்கன் பிரியாணி, அதுக்கு பக்காவான சைடிஷா மொறுன்னு ஒரு சிக்கன் 65. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் மனசுக்கும் வயிற்றுக்கும் இதமாக இருக்கிற மாதிரி ஜில்லுன்னு ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட். இந்த மாதிரி ஒரு லஞ்ச் காம்போ இருந்தால் சண்டே வேற லெவலில் இருக்கும்ல. பாய் வீட்டு பிரியாணி மாதிரி வர்றதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெசர்ட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ணல 1 லிட்டர் பால் எடுத்து அதை நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதில் இனிப்புக்கு ஜீனியும் கண்டென்ஸ்டு மில்க்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 3 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து நல்லா பாலில் மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த கலவையை கொதிக்கிற பாலில் ஊற்றி கைவிடாமல் கிளறினீங்கன்னா பால் நல்லா திக்காக வரும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் இன்னைக்கு பொடியாக நறுக்கி வச்ச மாம்பழம், திராட்சை, வாழைப்பழம், அப்புறம் முத்தாக இருக்கிற மாதுளம்பழத்தெல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஜில்லுன்னு ஒரு சூப்பரான டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது செகண்ட் ஸ்டெப். இப்போ நம்ம சிக்கன் 65க்கு சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு எக்கு, மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, மொறுமொறுப்பாக வர்றதுக்கு அரிசி மாவு, தயிர், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் 65 பவுடர் உள்ள சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். தேர்ட் ஸ்டெப், பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஏற்கனவே பிரியாணி மசாலா எப்படியா இருக்குதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், வேணா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது சிக்கன் பிரியாணிக்கு சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் பிரியாணி மசாலா, காஷ்மீரி மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, நெய், கொஞ்சமாக கல்லுப்பு, தயிர், மல்லித்தலை, புதினா தலை சேர்த்துக்கோங்க. லெமன் சாறு, தக்காளியை கையில் நல்லா பிசைஞ்சு போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் சிக்கனில் போய் நல்லா இறங்கி பிரியாணி ஜூஸியாக இருக்கும். இப்போ ஒரு பிரியாணி பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ பிரியாணிக்கு நான் 200 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வதங்க தான் கொஞ்சம் லேட் ஆகும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நான் 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணதில் ஒரு சின்ன ஸ்பூனால் 1 சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நல்லா இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பிரியாணிக்கு ஒரு 4-5 மிளகாய் சேர்த்துருக்கேன். புதினா மல்லித்தலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பிரியாணி மசாலா உள்ளே சேர்த்து அதையும் நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 100 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா உள்ளே சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ கறி போட்டிருக்கேன். 3/4 கிலோ அளவுக்கு கறி போட்டால் தான் பாய் வீட்டு பிரியாணி மாதிரியே நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதுதான் அந்த டிப்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கறி வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கிண்ணத்தில் நான் 1/2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன். இப்போ இதில் 1.5 கிண்ணம் அளவுக்கு நம்ம அரிசிக்கு தண்ணி ஊற்றணும். பாஸ்மதி அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும், இல்லைன்னா ரொம்ப உடஞ்சி வந்துடும். இப்போ நல்லா தண்ணி கொதித்து வந்துருச்சு. இப்போ அரிசியை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் சாறு ஊற்றுனீங்கன்னா சோறு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக சூப்பராக வரும். இப்போ நம்ம தம் போட்டுடலாம். ஒரு தோசைக்கல் வச்சு அதில் தூக்கி மேலே வச்சு நான் தண்ணியை வெயிட்டாக வச்சுருக்கேன். இப்போ அது தம்மில் இருக்கட்டும். நம்ம சிக்கன் 65 பொரிச்சிடலாம். எண்ணெயை சூடுபடுத்தி நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிடும். இது மேலே கருவேப்பிலையை போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். ரோட் சைடில் கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது மேலே நல்லா நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக கறியெல்லாம் நல்லா மசாலாவோட ஒட்டி சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு வாழை இலையில் நல்லா தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ செஞ்சு வச்சுருக்க டிஷ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பரிமாறலாம்.
முட்டை வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் 65 பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. அடுத்து கஸ்டர்ட், ஆனியன் ரைத்தா, அப்புறம் சிக்கன் பிரியாணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்றைக்கான சண்டே ஸ்பெஷல் மெனு. இந்த சண்டேக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம மூன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.